ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெயின் கிராஃப்ட் தான் guys பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா எனக்கே தெரில. என்ன கேமுன்றே தெரியாமல் இது உள்ளாருக்கு வந்தாச்சு. நிறையா பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க இந்த மரத்தை மெயின் பண்ணி நம்ம இது கிராஃப்டிங் டேபிளுங்கிற ஒன்று ஃபஸ்ட்டு உருவாக்கணுமா, அது வழியாக நம்மளுக்கு தேவையானது கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டுவோம். புஷ்பராஜ்டா. நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். மரத்தை வெட்டினா புஷ்பராஜ் ஆயிட முடியாது. வாங்க கைஸ், நம்ம மரத்தை வெட்டுவோம். கடைசி அது பண்ணு இது பண்ணுன்ட்டு நம்மளை மரத்தையே வெட்ட வச்சுட்டாங்க. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவு மரத்தை வெட்டியாச்சு. இப்போ வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிடலாம். பேசாமல் இப்போயே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது வேணும்னாங்க, ஏதோ ஓக் பிளாங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது பேர். வுட் பிளான் தெரில எனக்கு. இதுதான் பேர் என்ன பார்க்க. வுட் பிளாங்க்ஸ், ஸ்பர்ஸ் ஏதோ மரங்க. இப்போ கிராஃப்டிங் டேபிள் அந்த வுட் பிளாங்க்ஸ் வச்சு செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு செஞ்சு வச்சு தான் நிறையா இது வெப்பன்ஸ் உருவாக்க முடியும். வெப்பன்ஸ்னால் பிக்காக்ஸு, ஸ்வாட் இந்த மாதிரி. நம்ம ஆனால் இப்போ வெப்பன்ஸ் உருவாக்கிக்க வேணாம், கொஞ்சம் லேட்டாக உருவாக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு முக்கியமானது ஆடுன்னு தான். ஆடு 3 உள்ளா 4 உள்ளான்னு தெரில. இந்த ஆடுக்கு மேலே உள்ள தோலை வச்சு நம்ம பெட்டு செய்யணும். பெட்டு செய்யலைன்னா இந்த நைட் நேரத்தில் ஜோம்பீஸ்லாம் வருவானுவோம். கேஸ் அங்கே கோல் இருக்குது, நைட் நேரத்தில் உதவும். நம்ம டார்ச்சு செய்யலாம் அந்த கோலை வச்சு. இதுக்கு அந்த கோலை நோண்டு பிக்காக்ஸ் வேணும். ஒரு பிக்காக்ஸு நான் ஒரு ஸ்வாடு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பிக்காக்ஸு ஒரு கோல் எடுத்து போய் அந்த மெயின் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாதி தான் மெயின் பண்ணி முடிச்சாச்சு. பாதி இதுன்னு இல்லை, அங்கே இருந்த எல்லா கோலையும் மெயின் பண்ணி முடிச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்டோனை வச்சும் இது ஸ்வாடு செய்யலான்னாங்க. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சோண்டு ஸ்வாடு எடுத்துப்போம், ஸ்டோன் எடுத்துப்போம். அது பண்ணித்தானே ஆமாம் பண்ணித்தாங்க கைஸ் அது. ஓகே, நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் இப்போ எடுத்துக்கலாம். பண்ணித்தான், ஆனால் நான் அங்கே போக போகிறது இல்லை. உறைஞ்சி விழுந்துட்டா என்ன பண்ணுறது? எனக்கு நான் வேறு இந்த மாடு இருக்கு கைஸ். அப்படியே நம்ம கைஸ் ஆடு நீ என்ன பெரிய பருப்பா? யாரை பத்திர பெரிய பருப்புங்கிற? கோழி. அப்படியே நம்ம கன்றப்படுற எல்லா விலங்குகளையும் சாவடிச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இது எப்படியோ இது சூடு கட்டணுன்னாங்க. அதுக்கு ஒரு ஃபர்னஸ்ன்னு என்னமோ வேணும்னாங்க. அது ஸ்டோன் வச்சு தான் செய்யணுமா. அது இப்போ இது நார்மலாக ஃப்ளெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரோட்டன் ஃப்ளெஷ் மாதிரி மாறிடுமா. அப்படி மாறினா என்ன ஆகும்னா, அப்படி மாறினா நம்மளுக்கு இப்போ நம்மளோட நம்மளுக்கு நல்லா இப்போ எப்படி சொல்கிறதுண்ணா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தான் இது லைஃப் கொஞ்சம் சீக்கிரமாகவே லைஃப் ஏறிடும் இந்த ரோட்டன் ஃப்ரெஷ்ஷை தின்தா. பண்ணி வேணாம் கைஸ். என்ன இடம் ஒரு நெட்லாகா? பயந்துட்டேன் செத்த நேரத்தில். ஓகே, இங்கே இன்னொரு ஆடு இருக்குது, நம்மளுக்கு இதுவும் தேவைப்படும், அடிச்சுப்போம். அப்படியே நம்ம நேராக நடந்து போயிட்டுருக்கலாம். கைஸ் நடந்து போக முடியல, ஜம்ப் பண்ணி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நெட்லாக் ஆகுதுன்னு தெரில கைஸ். முடியும்
சரியான லேகு இருந்தாலும் புரியலை. நெட் லேகு இப்படி கேமே செத்த நேரத்தில் ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. நான் இப்போ மறுபடியும் இது பண்ணி தான் வரேன். அங்கே ஒரு ப்ரௌன் கலர் ஆடு ஓடுது. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஒயிட் கலர்னால் ஃபுல்லும் ஒயிட் கலர் தான் இருக்கணும், ப்ரௌன் கலர்னால் ஃபுல்லும் ப்ரௌன் கலர் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால கரெக்டாக செய்ய முடியும். அங்கே ஒரு மாடு நிற்கிது. 2 மாடு ஒரே இடத்துல நிற்கிது. கைஸ் அது பார்க்க ஐயன் இல்லை கைஸ். இங்கே ஏதோ டிஎன்டி வெடித்த மாதிரி இருக்குது கைஸ். டிஎன்டி எப்படி இந்த மத்தியில் வெடிக்கும் தெரில கைஸ். போங்க, நாம் அப்படியே நடந்து போவோம். அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஜோம்பிலாம் இவனு வரமாட்டானே, அவன் தான் பகலில் வரமாட்டானே. நாம் போய் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். க்ரீப்பருன்னு ஒருத்தவன் இருப்பாங்க கைஸ். அவன் வந்து பகல்லே வருவான், பகலில் வந்து வெடிப்பான். அப்படியே நம்மளை பார்த்தாலே அவ்வளோ கொலைவெறி அவனுக்கு. வாங்க கைஸ், நம்ம இப்போ கீழே வந்துட்டானே கூட பரவாயில்ல இருக்கட்டும். கீழே தானே வந்தோம். இப்போ நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வீடு கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆடு வேறு தேவை பெட்டு செய்கிறதுக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆடு கண்ணில் மாட்டிரு. ஒரே ஒரு ஆடு கிடைக்கிற கோழியையும் அடிச்சாச்சு. இன்னொரு கோழி வருது, வேணாம் பாவம் அது. கைஸ் ஆடு, ஆடு கைஸ். இந்த இடத்துல யாரோ ஏற்கனவே இந்த மாதிரி போட்டு வச்ச மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, நம்ம இப்போ அந்த ஆடை போய் பார்ப்போம். எங்கே அந்த ஆடை காணோம்? ஆடு கீழே எங்கேயே போயிட்டியா? கீழே இல்லையா அந்த ஆடு? ஆடே கைஸ், ஆடை அங்கே நிற்கிது கைஸ், மரத்து மேலே. ஆமாம், அது எப்படி மரத்து மேலே ஏறி இருக்கும்? கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. எங்கே மறுபடியும் அந்த ஆடை காணோம்? மரத்துலேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கு. இப்போ நீ தான்டா எனக்கு தேவை. கைஸ் ஓடிட்டான் கைஸ். நைட் ஆக போகுது. சீக்கிரம் இந்த ஆடை எடுத்து நாம் பெட்டு செய்யணும். நைட் ஆக போகுது. சீக்கிரம் கைஸ், அந்த உள்ளே எடுத்தாச்சு நம்ம. இப்போ வாங்க கைஸ், நம்ம போய் பெட்டு செய்யலாம். அப்பப்போ எனக்கு மட்டும் நெட் லாக் ஆகுது கைஸ். ஓகே, அப்போனா கிராஃப்டிங் டேபிளில் போடு. கிராஃப்டிங் டேபிள் போ. ஓகே, இப்போ பெட்டு இந்த இருக்கு. பெட்டு செஞ்சாச்சு கைஸ். பெட்டு அங்கே போட்டுடலாம். பெட்டு அங்கே போட்டு படுத்து தூங்கிடலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட பார்ட் 1. பார்ட் 2 வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.